Daily. Taste the Daily. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஒரு பதிப்பகம் நடத்திய ஒரு கூட்டத்தில் தமிழ் தாய் வாழ்த்த திட்டமிட்டு சீமான் அவர்களின் தூண்டுதலின் பேரில் தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்த புறக்கணித்து இழிவு செய்ததற்காகவும் திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே அவர்கள் குறித்து ஊடகத்தினர் முன்பாக இழிவாக ஒரு பெண் ஐபிஎஸ் என்னும் பாராமல் உயர் அதிகாரி என்றும் பாராமல் இழிவாக பேசியதற்கும் நேற்று மாலை கடலூரில் ஊடகத்தின் முன்பாக தந்தை பெரியார் சொன்னதாக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பரப்பிய சீமான் மீதும் தமிழ்தாய் வாழ்த்து அவமதித்த அந்த பதிப்பகத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்னைக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். நடிகை கிட்ட எவ்வளவு அந்தரங்க விஷயத்த சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய தாம்பத்திய உறவு சம்பந்தமா எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாமே நான் உன் வெளியே சொன்னா நீ எவ்வளவு பெரிய காம கொடுறன்னு உனக்கு காரி உன் பின்னாடி உட்காந்துக்கிற 4 பெண்களும் உனக்கு காரி துப்புவாங்க. அந்த அளவுக்கு நீ அந்த டார்ச்சர் பண்ணியிருக்கிற. ஒரு பெண்ணு கணவன் மணியா வாழறப்ப கூட தாம்பந்திய உறவுல ஈடுபடுறப்ப ஒரு மனைவிக்கு சம்மதம் இருந்தாதான் ஈடுபட முடியும். நீ அதுவும் அவங்க சுய நினைவுல இருந்தாதான் ஈடுபட முடியும். நீ நடிகை நீ போதை வஸ்துக்களை கொடுத்து அவங்கள சுய நினைவை இழக்க வச்சு நீ அவங்கள அதாவது ரொம்ப செக்ஷுவலா பயங்கரமான டார்ச்சர் நீ பண்ணிருக்கிற. நீ எவ்வளவு பெரிய காம கொடுறன்னு தெரியுமா? இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் என்கிட்ட இருக்குது. நீ இதோட வாயை அடக்கிக்கிட்டு நீ அமைதியா இருந்தீன்னா உன் சாப்டரை நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்ல நீ திரும்ப நீ இதே மாதிரி வதந்திய அவதூறுகளை ஆதாரமற்ற கருத்துக்களை நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா மொத்தத்தையும் நான் கிளீன் போல்ட நாட்டு மக்களுக்கு நான் சொன்னேன்னா அது எப்படி சொல்றது? அதாவது தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாத தமிழ்நாட்டு பெண்களை உன்னை கல்லால் அடிப்பாங்க, செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு நீ கேவலமானவர். இதுல வேற அண்ணா பல்கலை விவகாரத்துல போராட்டம் நடத்துறதுக்கு 10 பெண்களை கூட்டின்னு வர. நீயே பாலியல் குற்றவாளி. உன் கட்சியில இருக்கிறவன் ஆம குஞ்சுங்க எல்லாமே பாலியல் குற்றவாளிகள் தான் ஈடுபடுறீங்க. அப்புறம் நீ எந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க என்ன நீதியை பெற்று தர போறீங்க? அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்புறம் இது அவங்க சட்டப்படி அணுகுனா நாங்களும் சட்டப்படி அணுகுவோம். அவ்வளவுதான். இதுல என்ன? தமிழக அரசு என் மேல எத்தனை வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல இது கூட கொஞ்சம் அவ்வளவுதானே. கூட 100 50 அதுல ஒண்ணு இல்ல. எந்த வழக்கு போட்டாலும் அதை பத்தி கவலைப்பட தேசிய பாதுகாப்பு வழக்கே பார்த்து வெளியில வந்து யார் அவர் மேல அவருக்கு எனக்குமா இல்ல சினிமா துறையில நடிகைகள்லாம் நல்ல மனநிலையில் இருக்கிற யாரையாவது பேச சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். வேற Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.